தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் நம் தரம்தான் குறைந்துவிடும் என்பதை மனதில் வையுங்கள். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க யாரையும் ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. இழந்த பணத்தை கூட சம்பாதித்து கொள்ளலாம், ஆனால் தொலைந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். எதை பற்றியும் எவரை பற்றியும் நாம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். ஏனென்றால் மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிக்கப்படும், ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதிகளே போதுமானது. பொய் சொல்லவும் ஏமாற்ற தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது அவனுக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று. காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டு போய் நிற்காதீர்கள். அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் காயப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள். தவறு செய்கிறார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையும் நேசிக்கவே முடியாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அது நீங்கள் கொடுக்கும் அன்பானாலும் சரி, ஒருவரை கொடுக்கும் துரோகமானாலும் சரி. உள்ளத்தால் ஒருவர் உன் அன்பை உணராத வரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன்வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கையில் அன்பை தருபவர்கள் குறைவு என்றாலும் அனுபவத்தை தருபவர்களே அதிகம். ஒருவரிடம் நம்முடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிக புரிதல் இருப்பதே சிறந்தது. உங்கள் வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த தவறினால் மதிப்புமிக்க அன்பை இழக்க நேரிடும். சிலரின் சிரிப்புக்கு காரணம் அன்புதான், பலரின் அழுகைக்கு காரணம் அன்புதான். உருகி உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் அடங்கி விடாதே. பழகிக்கொள், ஆனால் எளிதில் யாரையும் நம்பிவிடாதே. இருப்பதை கொடு, ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதே. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு, வெற்றி உன் கையில். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் பயம் என்ற உணர்விலிருந்து விடுபட முடியும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல் இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்துவிட்டு திரும்பவும் எழுந்து நடக்கும். ஒன்றை மட்டும் நினைவில் வை, உன் வியர்வை துளிகள் மண்ணை தொட வேண்டும். முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். இந்த உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி. உன்னை யாராவது தூக்கி வீசிவிட்டால் கலங்காதே. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக உயர்ந்து நில். தூக்கி வீசிய அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு. பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே. கொஞ்சம் முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய மனமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஜெயித்து கொண்டே இருப்பவனுக்கு தான் அடுத்தது ஜெயிப்போமா என்கின்ற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும். எந்த சிக்கல்களும் உன்னை சிதைப்பதற்காக வருவதில்லை, உன்னை செதுக்கவே வருகிறது. சிக்கல்களை கண்டு சிதைந்து விடாதே. எது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதோ அதுதான் உன் லட்சியத்துக்கான தூண்டுகோலாகவும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ பலம் உள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் பலவீனங்களை நீயே தெரிந்து கொள். எப்பொழுதும் நம்பிக்கையோடு நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். அவநம்பிக்கை உன் வாழ்க்கையை கனவாகிவிடும். ஆனால் நம்பிக்கை உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கும். துயரங்களைக் கண்டு துவண்டு விடாதே. நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்கிறது. அதேபோல் நீ சந்திக்கின்ற துயரங்கள்தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கப் போகிறது. கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் ஒரு பயனும் இல்லை. உன் வெற்றி பாதையில் வேகம் முக்கியமானதல்ல, உன் பாதையிலிருந்து நீ பின்வாங்காமல் இருப்பதுதான் முக்கியம். நீ வெற்றி அடையப் போவது இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். சோர்ந்து போய் பாதியில் விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதில்லை. வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தனது பாதையில் இருந்து விலகுவதே இல்லை.
தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடியது. புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதைகள் இருளுக்கு அஞ்சுவதே இல்லை. அவை மண்ணை முட்டி முளைத்து விண்ணை நோக்கி உயரும். ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்து கொண்டவர்கள்தான் தோல்விக்கு அஞ்சாமல் விஸ்வரூப வெற்றி பெறுகிறார்கள். விழுந்து விட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட மீண்டும் எழுந்து விட்டோம் என்று புன்னகை செய். காயங்கள் இல்லாமல் காலம் நமக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என்று உணர்ந்து கொள். முயற்சியை கைவிடும்போது நாம் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்று பலருக்கும் தெரிவதே இல்லை. உங்களை எதிர்ப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல, உங்களின் எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். அதுதான் நம் வாழ்வின் உண்மையான வெற்றி. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு. ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகத்திலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர். உன்னை தூக்கி எறிந்தவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. நண்பா, ஜெயிக்க வேண்டும் என்றால் படுக்கை விட்டு முயற்சி செய்ய வேண்டும். படுத்து கனவு கண்டால் மட்டும் போதாது. உங்களுக்கு பெருமையான கடந்த காலம் இல்லாவிட்டாலும் மரியாதையுடன் உங்கள் இலக்கை அடையுங்கள். நீங்கள் ஏன் தோற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி பெறுவது என்பதை புரிந்து கொள்ள உதவும். உங்கள் வெற்றி எப்படி இருக்கணும்னா, உன்னை உட்கார சொல்லாதவர்களும் உன்னை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் வெற்றி. என்னால் முடியாது விலகுவதற்கு முன்பு வாய்ப்புகள் திரும்பவும் கிடைக்காது என்பதை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் யாரிடம் சொல்லாதீர்கள். அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். வெற்றியை விட பெரிய பழிவாங்கல் எதுவுமே இல்லை. உன்னால் மட்டுமே கடக்க முடியும் என்று நீங்கள் உங்களுக்குள் நினைக்க வேண்டும். ஓடினாலும் கிடைக்காத வெற்றியை நினைத்து படுத்து கனவு கண்டால் மட்டும் கிடைக்குமா? நண்பா, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பதும் இப்பொழுது பிரச்சனையை எப்படி தள்ளுவது என்பதும் முன்பு போல் பெரியதல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.